ஸ்கூலில் படிக்கிற நிறைய பசங்களுக்கு முன்னாடிலாம் ஒரு விக்ட்ரி இருந்துச்சு, படிக்கணும், மார்க் எடுக்கணும் அப்படின்ற விக்ட்ரியை நோக்கி நிறைய குழந்தைங்க போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க எதை நோக்கி போகிறாங்க அப்படின்னா, அந்த பையனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, இந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்குள்ளே குழந்தைங்க போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு குழந்தை என்னோட லைஃப்பில் எனக்கு யாரும் இல்லை, எனக்கு அலோனாக இருக்குது அப்படின்றத தாண்டி இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை. இதை பற்றி என்ன சக்தி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா, இது ஒரு நல்ல எண்ணம் தான் நான் சொல்லுவேன். நான் இப்போயும் சொல்கிறேன், சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறுறது தப்பே இல்லை. கேர்ள் ஃப்ரெண்டு வேணும் தான். ஏன் கேர்ள் ஃப்ரெண்டு வேணான்றீங்க? எல்லா பசங்களுக்குமே கேர்ள் ஃப்ரெண்டு வேணும், பாய் ஃப்ரெண்டு வேணும். இதில் தவறு இல்லவே இல்லை. நீங்கள் எப்போ குழந்தைங்க கிட்ட, இளைஞர்கள்கிட்ட இதை பண்ணாதன்றோ அப்போ தான் அவனுக்கு அது மேலே ஈர்ப்போம், அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் அவனுக்கு அதிகமாகுது. ஒவ்வொரு அம்மா அப்பாவும் ஸ்கூலுக்கு போகும்போது, தம்பி நீ எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா பழகு, எத்தனை பாய் ஃப்ரெண்டு வேணா பழகு, நான் உன்னை நம்புறேன், நீ ஹாப்பியாருன்னு சொன்னால் த சைல்டு வில் நோ ஹவு டு ஹேண்டில் ரிலேஷன்ஷிப்ஸ். அக்ரி வித் மீ? நீ வேணாம், அந்த பொண்ணு வேணாம், அந்த பையன் வேணான்னா என்ன பண்ணுவான்? ஒட்டுவான், கட்டி பிடிப்பான், முத்தம் கொடுப்பான். அதுக்கப்புறம் சொல்ல முடியாது, உனக்கு சொல்லாத நாளைக்கு ஒரு நாள் கல்யாணமும் பண்ணிப்பான். நான் என்ன சொல்கிறேன், டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிங்கன்றேன். ஒவ்வொரு பேரண்ட்டும் உங்கள் பையனோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றியும், உங்கள் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை பற்றியும், இல்லை அவங்களோட எந்த ரிலேஷன்ஷிப் கூட அவங்க நெருங்குறாங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றியும், அது லவ்வாகவும் இருக்கலாம், இல்லை ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். டிஸ்கஸ் பண்ணுங்கன்றேன். டிஸ்கஸ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஸ்கூலில் நீங்கள் பண்ண லவ்வை பற்றிலாம் பேசணும். அவங்ககிட்ட இந்த மாதிரி நினச்சிரா, நான் அப்பா இதை பண்ணேன், அம்மா இதை பண்ணாங்க, நான் இதை பண்ணேன், நீங்கள் ஐயோ ஐயோ அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? ஐயோயோ ஓஹோன்னு அவன் அழிஞ்சிட்டு இருப்பான் வேற எங்கேயாவது. இந்த நிமிஷம் இந்த யுகத்தில் பசங்கக்கிட்ட ஓப்பனாக பேச வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் ரிலேஷன்ஷிப்பு. இதை மூடி வச்சிங்கன்னா ஆபத்தில் தான் முடியும். உங்கள் பசங்களுக்கு அது என்னன்றதை சொல்லிக் கொடுங்க, லைஃப்னு என்ன சொல்லிக் கொடுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன சொல்லுவான், அவனா தெளிவடைஞ்சு அவனா எது சரி எது தவறுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஐயோ அங்கே இருக்க தண்ணி சுடுதுன்னு இங்கேருந்தே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு சுட தண்ணி இருக்கிற பக்கெட்டில் அவனே விழுந்துருவான். சூடுனா இவ்வளோ தான் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் பண்ணிக்கோன்ற அந்த ஃப்ரீடம் கொடுத்தா தான் அந்த குழந்தைங்க they will know how to handle the relationship in the schools. So first thing I would like to advise all the parents is start giving the freedom to taste the relationship, feel the relationship, experience the relationship and explore the relationship world. For that, you should tell them that I trust you, I have the confidence in your judgments, I have the confidence in your decision making skills, and if anything goes wrong, I am always there as a parent to be with you, to guide you, to have a better life.